My dear students, this is class 11 maths exercise 3.4 question number 4 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin x கொடுத்துருக்காங்க. sin x equal to 8 by 17 and x lies in the first quadrant. என்ன 0லிருந்து 5 by 2 வரைக்கும் first quadrant. ஓகே, ஸோ பாசிட்டிவ் ஆங்கிள். அடுத்து பார்த்தீங்கன்னா cos y கொடுத்துருக்காங்க. that is minus 24 by 25. ஏன்னா இது வந்து தேர்டு quadrant. ஓகே, தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸப்ட் tan and cot மீதி எல்லாமே மைனஸில் வரும். ஓகே, ஸோ நம்மளை கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா sin எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா sin எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய். இப்போ பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது நம்ம கையில். sin எக்ஸ் இருக்குது, அடுத்து காஸ் ஒய் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ sin எக்ஸை வச்சு தான் நம்ம காஸ் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா sin எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸ் இங்கே போட்டுக்கலாம். ஆப்போசிட் சைடு இது வந்து ஹைப்போட்டெனியூஸ், ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டெனியூஸ். ஸோ இது ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன்னா இதில் வந்து தேர்ட் சைடு நான் கண்டுபிடிக்கணும். பிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர். ஓகே, 17 ஸ்கொயர் வந்து 289 மைனஸ் 8 8s ஆர் 64. ஸோ 289ல் 64 கழிச்சிடலாம். 9 minus 4 is 5, 8 minus 6 is 2 and 2. So square root of 225, that is 15. ஓகே, அப்போ தேர்ட் சைடு வந்து 15. ஸோ இதை வச்சு நம்ம cos x எழுதிடுவோமா. cos x equal to adjacent side by hypotenuse. So 15 by 17. ஓகே, ஸோ அடுத்து நமக்கு என்ன வேணும், sin y வேணும் இல்லையா. sin yக்கு நம்ம இதை பார்ப்போம். இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், அப்போ சைனும் நெகட்டிவாக தான் வரும். ஓகே, நம்ம ஒரு ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் ஒய் என்ன கொடுத்துருக்குறாங்க, காஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. அப்போ 24 இங்கே 25 எழுதிக்கலாம். அப்போ தேர்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ஸோ பிக்யூஆர்னு எழுதிக்கலாம். ஸோ பிக்யூ இதுதான் நமக்கு வேணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர். ஓகே, 25க்கு ஸ்கொயர் பண்ணால் 625, 24க்கு ஸ்கொயர் பண்ணால் 576, கழிக்கும்போது நமக்கு 49 வரும். ஸோ 49க்கு ரூட் எடுத்தால் 7. ஸோ இந்த சைடு வந்து 7. இப்போது sin y ஈக்குவல் டு மைனஸ் 7 by 25ன்னு எழுத போகிறோம். ஏன்னா இது வந்து தேர்டு குவாட்ரண்ட் இல்லையா. ஸோ தேர்டு குவாட்ரண்ட்ன்றதுனால இது வந்து நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, நமக்கு தேவையான எல்லா வேல்யூவும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இங்கே வரும். sin எக்ஸுக்கு பதிலாக 8 by 17 போட்டுக்கலாம். cos y எங்கே கண்டுபிடிச்சோம், சம்மில் கொடுத்துருக்காங்க. cos yக்கு பதிலாக மைனஸ் 24 by 25 அப்படின்னு போட்டுக்கலாம். மைனஸ் இங்கே cos x என்ன கண்டுபிடிச்சோம், 15 by 17 இன்ட்டு sin y மைனஸ் 7 by 25. ஓகே, இப்போ 17 இன்ட்டு 25 என்ன வருதுன்னு பார்க்கலாம். 17 இன்ட்டு 25, 5 7s are 35, balance 3, 5 1 is 5, 5 plus 3 8, 2 7s are 14, balance 1, 2 1 is 2, 2 plus 1 3, sorry 8 plus 4 12, balance 1, 3 plus 1 4, 425 கிடைக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 425 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து ஒன்று மைனஸு இன்னொன்று ப்ளஸ்ஸு இல்லையா. ஸோ 24 இன்ட்டு 8, 8 4s are 32, balance 3, 8 2s are 16, 16 plus 3 19, 192 but minus 192. ஓகே, மைனஸ் ஆஃப் இங்கே அகெயின் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 425 தான் வரும். சேம் நம்பர்ஸ் இல்லையா. ஸோ 7 இன்ட்டு 15 என்ன வருதுன்னு பார்ப்போம். 105 வரும். பட்டு இது மைனஸ்ன்றதுனால ஆன்சர் வந்து மைனஸில் போடணும். ஓகே, ஸோ மைனஸ்
105. இப்போது -192 அப்படியே தான் இருக்கும். பட் இது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 105/425. ஸோ எல்சிஎம் வந்து 425 தான். மேலே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பரோட சிம்பிள் ஆன்சருக்கு போகணும் இல்லையா? ஸோ 192லேருந்து 105 நான் கழிச்சிடுறேன். இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிக்கிறேன். இது 12 ஆகிடும். 12 - 5 7 8 அப்படியே வரும். ஸோ 1 - 1 0 தான். ஸோ -87/425. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.